ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரீட்டிங்ஸ் டு ஆல். ஒரு ஊரில் ஒரு செயின்ட் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வந்து, எனக்கு 3 நாளாக ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது, என்னை எல்லோரும் திட்டுறாங்க, அதனால் எனக்கு பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் பிஸ்னஸே பண்ண முடியல, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த செயின்ட் என்ன பண்ணார், ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து அதில் 4 ஸ்பூன் சால்ட் போட்டு அதை கலக்கி இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் அதை குடித்து பார்த்துட்டு இவரால் குடிக்க முடியல. உடனே சொல்லிட்டாரு, ஐயா நீங்கள் சால்ட் போட்டு வாட்டர் கொடுக்குறீங்களே, அதை எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே செயின்ட் அவரை அவரோட வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய வாட்டர் டேங்க் கூட்டிகிட்டு போயிட்டு 4 ஸ்பூன் சால்ட் அந்த வாட்டர் டேங்கில் போட்டு கலக்கிட்டு அதிலிருந்து வாட்டர் எடுத்து குடிக்க சொல்கிறாரு. இப்போ குடிச்சு பார்த்துட்டு அவரால் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, சால்ட் போட்டதும் போடாத வாட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஈஸியாக குடிச்சிட்டாரு. உடனே அந்த செயின்ட் அவர்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் மனசு இந்த வாட்டர் டேங்க் மாதிரி பெருசாக இருக்கணும், இந்த கிளாஸ் மாதிரி சிறுசாக இருக்கக்கூடாது. இந்த வாட்டர் டேங்க் மாதிரி பெருசாக இருந்தால் எந்த ப்ராப்ளத்தையும் அதை டைஜஸ்ட் பண்ணிடும், டைல்யூட் பண்ணிடும். நம்ம மனசு கூட அப்படித்தாங்க. நம்ம மனசை எவ்வளோ பெருசாக வச்சுக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அதிகமாக நம்ம சக்ஸஸை டேஸ்ட் பண்ண முடியும். வெளியில் இருக்கிற சின்ன ப்ராப்ளம் இல்லைனா அது சால்வ் பண்ண முடியாது. உங்கள் மனசை பெருசாக வச்சுக்கோங்க, பெரிய சக்ஸஸை எக்ஸெப்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.